அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 25 முதல் 30 வசனத்தை வாசிக்க கேட்போம். அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சிரோபெனிக்கியா தேசத்தால் ஆகிய கிரேக்க ஸ்திரீயாயிருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஒரு விசை கப்பர்நகூமிலிருந்து தீரு சீதோன் என்கிற தேசங்கள் வழியாக வந்தார். கப்பர்நகூமிலிருந்து இந்த பகுதி கிட்டத்தட்ட 40 மைல் அல்லது 45 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பகுதி தான் தீரு சீதோன் என்கிறதான தேசங்கள். அது புறஜாதிகளின் தேசம், அதாவது யூதர் அல்லாத தேசம். அது மத்திய தரைக்கடலை ஒட்டி இருக்கிற தேசங்கள். அந்த தேசம் வழியாக இயேசு வந்தார். அப்பொழுது அங்கே வந்து இளைப்பாறலாம் என்று இயேசு நினைத்திருப்பார். அப்படி இருக்கையில் அந்த பகுதியை சேர்ந்த ஒரு ஸ்திரீ, அதாவது கானானிய ஸ்திரீ என்பவள் இயேசுவை தேடி வந்தாள். இயேசுவை தேடி வந்து, ஆண்டவரே, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள், நீர்தான் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடினாள். இயேசுவோ ஆரம்பத்தில் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. தொடர்ந்து கூப்பிடுறதுனால சீஷர்கள் இவ்விதமாக சொன்னார்கள், ஆண்டவரே, இவளை அனுப்பிவிடும் என்று சொன்னார். அவள் தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சினாள். ஆண்டவர் இயேசுவோ, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொன்னார். அதை கேட்டவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் மேசையிலேருந்து விழுகிற துணிக்கைகளை தின்னுமே என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஆண்டவர் உயர்த்தி கேட்டாள். இதை கேட்ட ஆண்டவர் மிகவும் சந்தோஷப்பட்டு, உன்னுடைய வார்த்தையின்படியாக கடவது, உன் விசுவாசம் சரியே பெரியது, உன்னுடைய மகள் சொஸ்தமானாள் என்று சொல்ல, அந்த நேரத்திலேயே இவருடைய மகள் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையானாள் அப்படின்னு இந்த நிகழ்ச்சி நம்ம பார்க்குறோம். இவள் இயேசுவை தேடி வந்ததுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இவள் தன்னுடைய மகளை அதிகமாய் நேசித்தாள். அந்த மகளோ பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டாளாம். இந்த நெருக்கம்தான் இவளை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தது. இதை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு அநேகருக்கு நெருக்கங்கள், பாடுகள் ஆண்டவரை விட்டு தூரப்படுத்தி விடுகிறது. ஆனால் இவளை பாருங்கள், இவள் நெருக்கம் பாடுகள் தான் இவள் இயேசுவை தேடி இன்னும் ஆழமாய் தேடுவதற்கு காரணமாயிருந்தது. அதே போல் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பாடுகள், வேதனைகள் எதுவாக இருக்கட்டும், ஆண்டவர் தேடி வாங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை விசுவாசிங்க. கானானிய ஸ்திரீக்கு அற்புதத்தை செய்தவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.